இவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். மற்றும் ஒரு கட்டுரை. இது திருமூலர் திருமந்திரத்தில் மனித நேயம் அப்படின்ற மாதிரி திருமூலரோட 10ஆம் திருமுறையை இயற்றிய சைவ நாயன்மார்கள் 63 இவரும் ஒருவர். இவர் எழுதிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. அந்த திருமந்திரத்தில் மனிதநேய கருத்துக்கள், மனிதநேயம் அப்படின்ற மாதிரி திருமூலர் திருமந்திரத்தில் மனிதநேயம் கட்டுரையோட தலைப்பு. அதில் இடம்பெற்ற அந்த அறச்சிந்தனை கருத்துக்களையும் பற்றி பார்க்குறது தான் இந்த கட்டுரை. மனிதன் இது வெறும் வார்த்தை அல்ல, மனிதம் இது வெறும் வார்த்தை அல்ல, இயற்கையின் உச்சக்கட்ட படைப்பு. மனிதன் இது வெறும் வார்த்தை அல்ல, இயற்கையின் உச்சக்கட்ட படைப்பு. பல கோடி ஆண்டு பரிணாம வளர்ச்சியின் விளைவால் இயற்கைக்கு கிடைத்த மாபெரும் பரிசு மனிதன் ஆவான். வரம்பிலா வலிமை பெற்ற மனிதன் மனித நேயம் என்னும் மகுடத்தை சூடினால் மட்டுமே வைரமாய் மிளிர்கிறான். மனித நேயம். மனிதனை மனிதன் மதிக்க வேண்டுமானால் மற்றவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் இன்பத்தின் ஊற்றுகள். இவ்வின்ப ஊற்று மனித இனத்தில் படிந்துள்ள குற்றங்களை போக்கி மனிதனது பெருமையையும் உரிமையையும் மதிக்கும் வகையில் போற்றப்படுவது மனிதநேயம் ஆகும். மனம் என்ற சொல்லுக்கு நெஞ்சு, விரும்பு ஆகிய பொருட்களையும், நேயம் என்பதற்கு அன்பு, உறவு, நன்மை, பக்தி என்ற பொருட்களையும் தருகின்றது. நாடு, மொழி, இனம், பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றை கடந்து மேலோங்கி நிற்பது மனிதநேயம் என்று சிறப்பிக்கப்படுகின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்திற்கே மனித நேயத்தை எடுத்துக்காட்டி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். சுயநலமில்லாத பிறர் நலம் பேண வேண்டும் என்பதில் தமிழர்கள் முன்னோடிகளாய் இருந்தனர். 3000 வருடங்களுக்கு முன்பே திருமூலர் திருமந்திரத்தில் மனித நேயம் தொடர்பான கருத்தினை பதிவு செய்துள்ளார். தமிழ் இலக்கியங்கள் காதல், வீரம், கொடையை மட்டுமன்றி மனித நேயத்தையும் சிறப்பித்து கூறுகின்றன. சங்ககால புலவர்கள் நுண்ணறிவும் ஆழ்ந்த சிந்தனையும் மனித நேயம் கொண்டவர்களாக திகழ்ந்திருந்தனர். மனிதன் மனிதனிடம் மட்டுமன்றி மற்ற உயிர்களிடத்திலும் காட்டும் அன்பே மனித நேயம் ஆகும். பண்டைய இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை மனித நேயத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. இவ்வுலகத்தில் மனித நேயம் பற்றிய எண்ணங்களும் மனிதநேயம் மிக்கவர்களாக வாழ வழிகாட்டும் அறக்கருத்துகளும் திருமூலரின் திருமந்திரத்தில் மிகுதியாக உள்ளது. இவற்றை எடுத்துரைப்பதே இக்கட்டுரையின் நோக்கம். திருமந்திரத்தில் அறச்சிந்தனை கருத்துகள். சமுதாயத்தில் நல்லன எல்லாமே அறம் எனப்படும். ஒவ்வொரு மனத்துள்ளேயும் அன்பு, பண்பு, கருணை முதலிய மேன்மையான வாழ்க்கை நெறிகளை வளர்த்து மனித நேயத்துடன் வாழ அனைவரும் முயல வேண்டும். மனிதன் முழுமையான வளர்ச்சியை எய்த வேண்டுமானால் உடல், அறிவு, மனம், ஆன்மா என்ற 4லும் சமமான வளர்ச்சியை பெற வேண்டும். இத்தகைய நிலையை அடைந்தால்தான் தனி மனிதனும் சமுதாயமும் நலம் பெற முடியும் என்று கூறுகிறது. திருமந்திரம் அறத்திற்கு புறம்பான செயல்களை கடிந்து பேசுகின்றன. அவை கொல்லாமை, புலால் மறுத்தல், கள்ளுண்ணாமை, சிவசிந்தை, திருக்கோயில் இழிவு என்பனவாகும். இச்செயல்கள் இறைவனை அடைய தடையாக இருப்பவை. தனி மனித தடையை போக்கி அதன் மூலம் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த தடைகளை அகற்றி மனித சமுதாயம் நலம் பெறும் மனித நேய அறச்சிந்தனை கருத்துக்களை திருமூலர் விளக்குகின்றார். திருமந்திரம் சைவ சமயத்திற்கு மட்டும் உரிய நூலாக அமையாது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாக அமைந்திருக்கின்றது. அன்பே சிவம் என்ற தொடர் அனைவரும் அறிந்தது. மனிதர்கள் தம்மோடு கூடி வாழும் ஏனைய மனிதன் பால் செலுத்தும் அன்பில்தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை உணர்த்தும் வகையில் திருமந்திரம் மனித குலத்திற்கு நலம் பயக்கும் வகையில் மனிதநேய சிந்தனைகள் பலவற்றை உள்ளடக்கியுள்ளது. அன்பே சிவம். அன்பு என்பது அகத்தில் உணரும் மென்மையான உணர்வு. இதற்கு புற வடிவம் என்ற ஒன்று இல்லை. அன்பு ஒருவனை உந்த அவன் ஆக்கம் தரும் செயலில் ஈடுபடுவான். அதுவே அன்பின் அடையாளமாக கருதப்படும். அன்பின் குளவியாகிய அருள் எல்லா மனிதரிடத்தும் காணக்கூடியது. அன்பும் அருளும் மனித சமுதாயத்தை உணர்த்துவன என்பதை திருமந்திர பாடல் விளக்குகின்றது.
உண்மையான அன்பினையும் அன்பினால் செய்யும் அறச்செயல்களையும் எடுத்து கூறி மனித நலனை காண விளைகின்றார். மனிதன் மனப்பயிற்சியினாலும் உள்ளுணர்வினாலும் உருவாகும் அன்பே சிவம் என்பதை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிகிலார். அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என திருமந்திரம் 257வது பாடல் மூலம் உணர்த்துகின்றார். மானிடர் சிவனை கண்ணால் காண முடியாது, ஆனால் மெய்யுணர்வு பெற முடியும், உணர முடியும். எல்லா மனிதர்களையும் சிவனாக பார்க்கும் அன்பு உள்ளம் உடையவருக்கு அன்பும் சிவமும் ஒன்று என்பது தெளிவாகும். இவ்வுலகப் பொருட்கள் எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்திருக்கின்றான். நாம் நினைக்கும் போது முழு முதல் கடவுளான சிவபெருமான் தம்முன் தோன்றுவார் என்று அமைந்துள்ளது இந்த பாடல். மனிதனுக்கும் இறைவனுக்கும் அன்பினால் ஏற்படும் பிணைப்பினால் சமுதாயத்தின் உயர்வு தாழ்வுகள் நீங்கும். அனைவரையும் அன்பின் கண் கொண்டு இறைவனாக, இறைவன் உரையும் கோயிலாக பார்க்கும் பக்குவத்தை இன்றைய சமுதாயம் பெற்றுவிட்டால் அனைத்து மக்களும் அன்பு, உறவு ஆகிய இரண்டும் பெற்று மனித நேயத்தோடு வாழ்வார்கள் என்பது திருமூலரின் கருத்தாகும். அறம் செய்தல். எனக்கு மனம் இருக்கின்றது, ஆனால் தர்மம் செய்வதற்கு ஏற்ற பொருள் வசதி இல்லை என்று எண்ணுபவருக்கு எளிமையான முறையில் அறம் செய்யும் முறையை திருமந்திரம் கற்றுக் கொடுக்கின்றது. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என திருமந்திரம் 109வது பாடலில் யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, பிறருக்கு கொடுத்து உண்பதே பேரின்பமாகும். பசுமாட்டிற்கு ஒரு வாய் உண்ணுவதற்கு அருகம்புல் கொடுப்பது உயிர்கருணையின் செயலாகும். இந்த அறச்செயலும் செய்ய முடியாத நிலையில் வயிறு நிரம்புவதற்கு உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒதுக்கி வைத்தால் ஏழை, பிச்சைக்காரன், காகம், எறும்பு போன்ற உயிர்களுக்கு பயன்படும். இந்த எளிய ஈகை செயல் கூட செய்ய இயலவில்லை என்றால் பேசும்போது பிறருக்கு இனிய மொழியை வழங்கினாலே போதும். அவ்வினிய மொழியே பேரறமாகும். அறம் செய்ய விரும்பு என அவ்வையும் ஓதியிருப்பது உணரத்தக்கது. பிற உயிர்களின் பால் கசியும் ஈர உணர்வு அறமாகிறது என்கிறார் திருமூலர். ஒப்பில்லாத சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பசியும் பிணியும் பகையும் நீங்கி என்று மணிமேகலையும் கூறுகின்றது. அறம் செய்ய வேண்டும் என்று கூறும் திருமூலர் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுக என்பது போல பிச்சை ஏற்பதற்கு தகுதி அற்றவர் யார் என்பதையும் இனம் காட்டுகின்றார். கோல வரட்டை குனிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதே யொக்கும் சிவமும் தோன்றும் இலாதவர் கீந்தது காலம் கழிந்த பயிரது ஆகுமே என திருமந்திரம் 448வது பாடல் தகுதியற்றவர்களுக்கு ஈவது கன்றிலா கறவையை பேணி பால் கறந்து குடிப்பதை போன்றதாகும் என்று திருமூலர் கூறியுள்ளார். உயிர்கொலை தீங்கு. பண்டைய காலத்தில் இறை வழிபாட்டில் பலியிடுதல் முக்கிய இடம் பெறுகிறது. சுயநலம் கருதி செய்யப்படும் பலியிடுதலால் மற்றொரு உயிர் துன்பம் அடைகிறது. திருமூலர் இத்தகைய கொடிய செயலை கடிந்து கூறுகின்றார். பற்றாய நற்குரு புசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர நற்றார் நடுக்கமற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடம் உச்சியே என திருமந்திரம் 240வது என்னும் பாடல் கொல்லாமைக்கான சிறந்த சான்றாக அமைகிறது. பற்றுக்கோடு ஆகிய சிறந்த குருவின் புசைக்கும் பல வகை மலர்களை கொல்லாமை நன்று. மலர்களை செடியிலிருந்து பறிப்பது உடம்பு நின்றும் உயிரை பறிப்பதற்கு சமம். உயிர்கொலை செய்து இறைவனை வணங்குவதை விட கண்மலரின் ஒளியை மாலையாக்கி அசைவற்ற மனதையே தீபமாக்கி பூசணி செய்க என்கின்றார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலிற் பெரிய வறுப்பினும் அன்போடுருகி அகங்குலை வார்க்கன்றி என்போல் மணியினை எய்த வெண்ணாதே என திருமந்திரம் 259வது என்ற பாடலின் வாயிலாக உடலை பலியிடும் நிலையை உணர்த்துகின்றார். அன்புக்கு வசப்படும் இறைவனை அடைய இத்தகைய பழி தேவையில்லை என்பதே திருமூலரின் கருத்து. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு ஒன்றாகும் ஆக்கம் கடை என திருக்குறள் 328வது என்பது வள்ளுவன் வாக்கு.
உயிர் வதை செய்து வேள்வித்தீ செய்வதால் பல நன்மைகள் கிடைத்தாலும் அவை ஒரு உயிரின் அழிவால் வந்தவை என்று இழிவானதாக கருதுவர் சான்றோர்கள் என்று கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும். புலால் மறுத்தல். தன்னுடல் வளர்ப்பதற்காக பிற உயிர்களை இரக்கமின்றி வதைத்து அதன் இறைச்சியை உண்பவனால் அருளை கடைபிடித்து அதன் பயனாக பேரின்பம் அடைய முடியாது என திருமந்திரம் புலால் உண்பவரை புலைவர் என்கிறது. பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண இயமன்றன் தூதுவர் சொல்லாகப் பற்றி தீவாய் நகரத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே என திருமந்திரம் 242வது பாடல். பொல்லாத புலால் உணவை உண்ணும் கீழ் மக்களை யாவரும் காணும் வண்ணம் கரையானை போன்று பற்றி இழுத்து பின் அனல் கக்குகின்ற நகரத்தில் கீழ்ப்புறமாக கிடத்தி வைப்பர் யமதூதர்கள். 1000 வேள்வி செய்தலை விட ஒரு உயிர் கொல்லாதிருத்தல் சாலச் சிறந்தது என்றும் உயிர் கொலை செய்யாதவனையும் புலால் உண்ணாதவனையும் உலகமெல்லாம் கைகூப்பி வணங்கும் என்றும் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். தீண்டாமையை கடிதல். திருமூலர் காலத்தில் தீண்டாமை காணப்பட்டது. மனிதர் உடலில் தீட்டு என்னும் கருத்து நிலவியது. அசுத்தம் என்னும் பொருளுடைய ஆசூசம் என்ற சொல்லை திருமூலர் கையாளுகின்றார். ஆசூசம் என்பார் அறிவிலார். ஆசூச மாமிடம் ஆறும் அறிகிலார். ஆசூசம் மாமிடம் ஆறும் அறிந்தபின் ஆசூச மானிடம் ஆசூசமாகுமே என திருமந்திரம் 2510வது என்ற பாடல் ஆசூசமாகிய தீட்டு என்று கூறுகிறது. உண்மை நிலையை அறிய மாட்டார். உடலானது கருப்பையினுள் உண்டாவது. இந்நிலையினை உணர்ந்து சிவனை வழிபடுவோர் தீண்டாமையை விரும்பார். எல்லோரும் இறைவனின் வடிவம் என்பதை உணர வேண்டும். மனித உடம்புகள் அனைத்தும் மும்மலங்கள் கலந்த அசுத்தமான பொருள். தொழிலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் அதற்கு காரணம் இல்லை. மன தூய்மையும் இறையன்பும் உயர்ந்தவரிடம் தீண்டாமை இல்லை. புறம் சுத்தத்தை விட அகச்சுத்தமே சிறந்தது. பிறப்பினும் இறப்பினும் அசுத்தம் உண்டு என கருதுவோமாயின் அனைத்திலுமே அசுத்தம் உண்டு என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற குருநானக்கின் கூற்று தீண்டாமைக்கு எதிராக எழுப்பப்பட்ட பொருளே ஆகும். இவர்கள் வழியிலேயே தீண்டாமை சாடியவர் அம்பேத்கர். முடிவுரை. உலக இனம் தழைக்க மனிதநேயம் வளர்ந்து அனைவரும் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும். இல்லையென்றால் உலகம் போரிலும் இனச்சண்டையிலும் மாய்ந்துவிடும் அல்லது அழிந்துவிடும். இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் உலக மக்கள் மனிதநேய கொள்கைகளையும் ஒற்றுமை உணர்வையும் பிறருக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இவை மட்டுமல்லாமல் பிற உயிரினங்களையும் பேணுதல் பாதுகாத்தல் மனித இனத்தின் தலையாய கடமைகளாக திருமந்திரம் எடுத்து இயம்புகின்றது. ஆகவே தொன்றுதொட்டு விளங்கும் மனிதநேய அறச்சிந்தனைகளை நாமும் வளர்ப்போம், நம் குழந்தைகளுக்கும் கற்றுத்தருவோமாக. நன்றி, வணக்கம்.